பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகனின் கல்வி தகுதி குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. அது குறித்த விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தவித்து வந்துச்சு. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்து தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு ஆட்கொள்ள நேரிடும் என்ற அச்சுறுத்தல் காரணமாகவே தாவேகவிற்கு ஆதரவு தருவதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் அறிவித்தன. தாவேக தலைவர் என்கின்ற முறையில மே 10ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விஜய். அதன் பிறகு சுமார் ஒரு வார காலம் துறைகள் அறிவிக்கப்படாமல் 9 அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்றாங்க. இந்த நிலையில மே 16ஆம் தேதி அந்த 9 அமைச்சர்களுக்கான துறைகளும் அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட 16 துறைகள் ஒதுக்கப்பட்டன. இதனிடையே பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையில பள்ளி கல்வித்துறையும் தமிழ் வளர்ச்சித்துறையும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில அவர் கல்வி தொடர்பான சில சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தன்னுடைய கல்வி தகுதி குறித்து திரிக்கப்பட்ட வெளியிட்டிருந்த தகவல்கள் வெகு மக்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது குறித்து திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சரவணன் அண்ணாதுரை என்பவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பட்டம் பெற்றிருந்தால்தான் கல்வி அமைச்சராக இருக்க வேண்டும் என்பது கிடையாது, ஆனால் இல்லாத கல்வி தகுதியை பெற்றதாக சொல்வது கூடாது, இது தமிழ்நாட்டிற்கு புதிது என்று பதிவிட்டிருக்காரு. அதை மட்டும் அவர் சொல்லாமல் நடிகர் விஜயின் அரசை பார்க்கும்போது அப்படியே மோடி அரசாங்கத்தை பார்ப்பது போல இருப்பதாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏனென்றால் ஒன்றிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானியின் கல்வி தகுதியும் இப்படித்தான் சர்ச்சைக்குள்ளானது. அதே போல பிரதமர் மோடியின் கல்வி தகுதி குறித்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பலமுறை கேள்வி எழுப்பி சந்தேகம் கிளப்பியது அனைவருக்கும் தெரிந்த விவகாரம்தான். தற்பொழுது தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் IIMAT என்ற நிறுவனத்துல படித்ததாக சொல்றாரு. மேலும் அந்த நிறுவனத்தின் இமேஜையும் அமைச்சர் ராஜ்மோகன் பதிவிட்டிருக்காரு. இதனையடுத்து கல்வித்துறை சார்ந்த வல்லுநர்கள் அமைச்சர் ராஜ்மோகனை விமர்சித்து வருகின்றனர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மீதே அவரது படிப்பு தொடர்பான சந்தேகம் எழும்பியிருப்பதாக சொல்கின்றனர். இதேபோல அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து மற்றொரு விமர்சனமும் எழுந்துள்ளது. அவருக்கு பள்ளி கல்வித்துறை தவிர்த்து தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, தொல்லியல் துறை, திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட சட்டத்துறை ஆகிய துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நடிகர் சங்க பொதுச் செயலாளரான நடிகர் விஷால் சினிமா துறைக்கு அந்த துறையை சாராத ஒருவரை நியமித்திருப்பதாக அதிருப்தியும் கவலையும் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் தளத்துல திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட சட்டத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் பொறுப்பேற்றிருப்பது சற்றே மன வருத்தத்தை அளிப்பதாக பதிவிட்டிருக்காரு. தற்போது கடுமையான நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சினிமா திரையுலகின் கோரிக்கைகளையும் குறைகளையும் ஒரு சங்கமாகவோ இல்ல அமைப்பாகவோ நாம் அவரிடம் எப்படி எடுத்து சொல்வது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷால், திரையுலகின் கோரிக்கைகளையும் குறைகளையும் இந்த துறையில் என்ன நடக்கிறது என்பது குறித்து குறைந்த அனுபவமே உள்ள அல்லது அனுபவமே இல்லாத ஒருவரிடம், அதாவது அமைச்சர் ராஜ்மோகனிடம் திரையுலகினர் ஒரு சங்கமாக எப்படி கோரிக்கைகளை முன்வைப்பது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கார். 30 ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கக்கூடிய நம் முதலமைச்சரை விட திரையுலகை யார் அதிகமாக அறிவார்கள்? அனுபவமற்றவரிடம் நம்முடைய குறைகளை எப்படி சொல்வது என்றும் விஷால் வினவியிருக்காரு. அமைச்சராக பதவியேற்ற 2 நாட்கள்ல அடுத்தடுத்து ராஜ்மோகன் மீது புகார்கள் எழுந்து வருவது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.